ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான காளான் கிரேவி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்றதை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 200 கிராம் காளான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த காம்பை சுற்றியும் நல்ல மோல்டிங்காக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான காளான். சிலது கேப்பெல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் நாள்பட்டதாக இருக்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு நல்ல தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா இதை நல்லா மேலே இந்த காளானுக்கு மேலே நல்லா இது மாதிரி நம்ம தேய்ச்சி விட்றது மாதிரி நீங்களும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ இது மேலே இருக்கிற இந்த கருப்பு சில தோல் விழுவிழுப்பாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் ஆயிரும். அப்போ தான் நம்ம சமைக்கும்போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் விழுவிழுப்பாக. அதனால் நல்லா காளானை நல்லா சுத்தம் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தூசியெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு இந்த மேலே இருந்திருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இன்னொருக்கா அலசிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குது. இப்போ இன்னொரு தண்ணியில் போட்டு இந்த பழையபடி நல்லா ஒன்று அலசி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த காளானை சில பேர் இதை ரெண்டாக இப்படியும் போடுவாங்க கிரேவிக்கு. ஆனால் நம்ம சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இந்த மாதிரி வச்சுக்கணும்னா நம்ம பொடிசாக கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம எப்படி போட்டாலும் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் காளான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கோங்க. காளானில் நிறைய வகை உண்டு, ஆனால் அதை நம்ம பார்த்து வாங்கணும். கடையில் வாங்கினா ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பட்டை, 2 பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கு கொஞ்சம் தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காளானுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம் நிறையா நம்ம சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரும்போது 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் நான் 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் நான் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தக்காளி வெங்காயத்தை விட தக்காளி கூடிடக்கூடாது. கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடுனா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி இதோட நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஆனால் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த தக்காளி இதோட நல்லா வதக்கலாம். நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும்போது கிரேவி நல்லா ரெட் கலராக இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியோட நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த காளானையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறும் போது இந்த மாதிரி கலர் கொடுக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எல்லா பக்கட்டும் படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த காளான் நமக்கு வெந்து கிடைக்கணும்ல, அதுக்காக ஒரு அரை கப்பு தண்ணி நான் இதோட சேர்த்து வேக விட போகிறேன்.
அப்போ தான் வந்து நமக்கு காளான் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். பொதுவாக நீங்கள் காளான் வந்து கடையில் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ரொம்ப எக்ஸ்பைரி டேட்லாம் போயிடுச்சுன்னா காளான் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ வந்து நான் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் நிறையாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா கொஞ்சோண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் ஒரு 6, 7 முந்திரி பருப்பை மிக்ஸியில் அரைச்சி அந்த பொடியையும் இதோட சேர்த்துருக்குறேன். அப்போ வந்து நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதோட டேஸ்ட்டு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் வந்து கறி மசாலா தூளையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக தூவும்போது கிரேவி நமக்கு வந்து ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் கடைசியாக நம்ம கறி மசாலா தூளை வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாச்சும் குறையாமல் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வரும். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து கம்மியாக தண்ணி ஊற்றும்போது அது டக்குன்னு வந்து பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வந்து எல்லா பக்கட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இதை விட உங்களுக்கு வந்து நல்ல கட்டியான பதத்தில் கிரேவி வேணும்னா இன்னும் ஒரு 2 செகண்ட் வந்து 2 நிமிஷம் கூட நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஒரு இன்னும் திக்னஸாக கிடைக்கும். இப்போ வந்து பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கே தெரியுது. பொதுவாகவே வந்து காளான் வந்து நம்ம வீட்டில் வந்து வெயிட்டானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வெயிட்டை கம்மி பண்ணும். இதோட கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் மல்லிக்கொலையும் இதோட தூவிக்கோங்க. காளான் கிரேவி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து காளான் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்காத ஒரு பொருள் தான். ஆனால் சில இடங்களில் வந்து கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தா மழை டயத்தில் வந்து முளைச்சி வரும் அந்த காளான். அதெல்லாம் பிடுங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் விஷ காளானும் இருக்கும். அதனால் நமக்கு எது நல்ல சமைக்கிற காளான் இல்லை விஷ காளான்னு நமக்கு தெரியாது. அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து கடையிலே வாங்கி சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். அதனால் இதை எல்லாருமே அதான் பொதுவாக விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க. இதை நம்ம சப்பாத்திக்கோ இல்லை வந்து சாம்பார் சாதம் இல்லை ரச சாதம் இதுகளுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.